இந்த காலத்தில் உமார் போனை மட்டும் இயக்கினால் எதையும் அறியலாம். மேலும் AI நமது கவலைகளுக்கு விரைவாக பதில் அளிக்கிறது. இருப்பினும் தகவல்கள் மிகுந்திருந்தாலும் வாழ்க்கையின் முக்கிய திருப்பங்களில் நான் எங்கே செல்ல வேண்டும் என்று தவிக்கும் மக்கள் இப்போது அதிகமாகிவிட்டனர். தரவுகளும் அறிவும் எல்லையில்லாமல் அதிகரிக்கின்றன. ஆனால் நமது ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் சத்தியம் நாளுக்கு நான் அரிதாகி வருகிறது. இந்த யதார்த்தத்தை ஏற்கனவே அறிந்திருந்த கர்த்தர் இவ்வாறு சொன்னார். பூமியிலிருந்து வந்தவன் பூமியின் காரியங்களை பேசுகிறான். ஆனால் வானத்திலிருந்து வருகிறவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். யோவான் 3:31. உலக அறிவு எவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் இறுதியில் அது பூமியின் எல்லைகளுக்குள் மட்டுமே அடங்கியிருக்கும். அனுபவம், எண்கள், புள்ளிவிவரங்கள், மனித தர்க்கம் ஆகியவற்றுக்குள் மட்டுமே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு முற்றிலும் வேறுபட்ட பரிமாணத்திலான வானத்தின் ஞானத்தையும் பரிசுத்தமான உள்ளுணர்வையும் தருகிறார். இதற்கான இரகசியம் என்ன? கடவுள் ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். யோவான் 3:34. அளவில்லாமல் கிரேக்கம் கேக்மெட்ரு என்ற சொல்லுக்கு அளவிட முடியாதவாறு, எந்த கட்டுப்பாடுமின்றி, எல்லையில்லாமல் என்று பொருள். தேவன் இயேசுவின் மீது பரிசுத்த ஆவியை எந்தத் தடையுமின்றி அளவில்லாமல் ஊற்றினார். அதனால்தான் இயேசு தேவனுடைய வார்த்தையை முழுமையாக அறிவிக்கவும் உலகத்தை வெல்லும் வாழ்க்கையை வாழவும் முடிந்தது. மேலும் ஆச்சரியமான செய்தி, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றும் அதே பரிசுத்த ஆவியை நம்மீது அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உலக ஞானம் நமது பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அறிவுரை மட்டுமே தரும். ஆனால் இயேசு தரும் பரிசுத்த ஆவி நம்மை முழுமையாக மாற்றும் வல்லமை கொண்டது. உலகம் தர முடியாத சமாதானத்தையும், தேவனின் கண்ணோட்டத்தில் உலகை பார்க்கும் உள்ளுணர்வையும், நித்திய சீவனின் நம்பிக்கையையும் நமக்குள் உருவாக்குகிறது. அன்புள்ள நண்பர்களே, இன்று இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராகவும் வாழ்க்கையின் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து நமது பாவங்களை மன்னித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் வழியே திறந்துவிட்டார். நீங்கள் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் நொடியில் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு பரிசாகத் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவில் நாம் இனி பூமியின் தர்க்கத்தால் கட்டுப்படாமல் வானத்தின் ஞானத்துடன் வாழ முடியும். பதில்கள் மட்டுமல்ல, சத்தியத்தை அறியும் வாழ்க்கைக்கு, அலைந்து திரிவதல்ல, உறுதியான வாழ்க்கைக்கு, தனிமையல்ல, தேவனுடன் நடக்கும் வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் நிறைவால் உங்கள் வாழ்க்கை புதிதாக்கப்படட்டும் என்று எபிக்கிறேன்.